ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி விரால் மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா. பவுலில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு, ஒரு லெமன் ஜூஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போதுமான்னு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க விரால் மீனை ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மீனையும் போட்டுட்டு நல்லா மசாலா எல்லா ஃபிஷ்லேயும் பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு தட்டை போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 1 ஹவர் நல்லா ஊறட்டும். நல்லா 1 ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா இந்த அளவுக்கு ஊறி அந்த மசாலாலாம் மீனில் நல்லா ஊறி இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சு மீன் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம மசாலாவில் பரட்டி வச்ச மீனெல்லாம் இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தவாவில் வச்சிடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸில் பொறுமையாக திருப்பி விடுங்க. ஒன்றா உடஞ்சிரும்னு பயம் வேணாம். இது உடையாது. இந்த மீன் விரால் மீன் வந்து உடையாது. சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் முள்ளும் இருக்காது. ரொம்ப விரால் மீன் ஹெல்த்துக்கும் நல்லது. இந்த மீன் குழம்பும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி சிம்மிலே வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எட்வென்ஸ்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.